பரலோக ராஜ்யமே நம் சொந்த ராஜ்யமே. பரலோக ராஜ்யமே நம் சொந்த ராஜ்யமே. ராவுக்கு மகிமை துதி நம்ம லேலுயா ஸ்தோத்திரம் லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும், புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராய் இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார், வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், வாக்கு பண்ணியிருக்கிறார். நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் நீதி வாசமாயிருக்கும் புதிய பூமியும் உண்டாகும் என்று நம்முடைய ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் வாக்கு பண்ணினபடியே அல்லது வாக்குத்தத்தம் பண்ணினபடியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் நீதி வாசமாயிருக்கும் புதிய பூமியும் உண்டாகும். அது நிச்சயம். நம்முடைய ஆண்டவர் என்னென்ன அவருடைய திருவாயினாலே சொல்லி இருக்கிறாரோ யாவும் நிறைவேறும். அவருடைய வாக்குத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். அவர் தம்முடைய வேத புஸ்தகத்தில் தம்முடைய புஸ்தகத்தில் சொல்லி இருக்கிறதான எல்லா காரியங்களும் நிறைவேறும். அவர் தம்முடைய புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறதான ஒரு காரியம் தான் என்ன? நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்கள் உண்டாகும், நீதி வாசமாயிருக்கும் பூமி உண்டாகும். அப்பொழுது இந்த பூமி என்ன? அநீதி வாசமாயிருக்கிற பூமி. அநீதியும் அக்கிரமமும் ஆகாத கிரியைகளும் வாசமாயிருக்கிற வாசம் பண்ணுகிறதான பூமி இது. இப்போ நான் காண்கிறதான வானங்கள் அநீதியும் அசுத்தம் நிறைந்தான வானங்களாக அவைகளே இருக்கிறது. மொத்தமாக இவைகளெல்லாம் அசுத்தமாய் போயின, பழசாய் போயின, கெட்டு போயின, உதவாமல் போயின. இந்த பூமியானது மிகவும் கேவலமாக அநீதியினாலும் அக்கிரமத்தினாலும் அவலட்சணமான ஆகாத அசுத்தமான கிரியலினாலும் மிகவும் கெட்டு போயிற்று, மிகவும் தீட்டுப்பட்டு போயிற்று, மிகவும் மோசமாய் போயிற்று. அநீதிதான் இந்த உலகத்திலே வாசமாயிருக்கிறது. நீதி என்பது மிக சொற்பம். நீதியின் கிரியைகள் மிகவும் சொற்பம். நீதியான கிரியைகள், நேர்மையான கிரியைகள், நல்ல கிரியைகள், பரிசுத்தமான கிரியைகள், நம்முடைய ஆண்டவர் விரும்புகிறதான நலமான நல்ல கிரியைகள், பல்லவராஜ்யத்தான கிரியைகள், இதொன்றும் இந்த பூமியில் இல்லை என்று சொல்லத்தக்க அளவில் ஆகிவிட்டது. மிகவும் சொற்பமாகிவிட்டது. அநீதி அதிகரித்து விட்டது, அக்கிரமம் அதிகரித்து விட்டது. அநீதி அக்கிரமமும் மிதமிஞ்சி போயின. அதிகமான அக்கிரமம், அதிகமான அநீதி, அதிகமான அசுத்தம், அதிகமான தீட்டு, அதிகமான அருவருப்பு, அதிகமான அவலட்சணமான கிரியைகள், அதிகமான கேவலமான கிரியைகள், அதிகமான மோசமான கிரியைகள், அதிகமான வாயில சொல்ல உதவாதான கிரியைகள், இவைகளால் இந்த உலகம் நிறைக்கப்பட்டு போயிற்று, கெட்டு போயிற்று, அசுத்தமாய் போயிற்று. வானங்களும் இவர்களால் அசுத்தமாய் போயின. பூமியை மனுஷரால் அசுத்தமாய் போயின. மனுஷரும் சாத்தானும் சேர்ந்து பூமியையும் வானங்களையும் அசுத்தமாக்கி போட்டார்கள், கெடுத்து போட்டார்கள், மோசமாக்கி போட்டார்கள், உதவாமலாகி போட்டார்கள். ஆகவே புதிய வானங்களும் புதிய பூமியும் அவரால் உண்டாக்கப்படும். எப்பொழுது உண்டாகும்? நியாய தீர்ப்பெல்லாம் முடிந்து பாவிகள் நரகத்திலே தள்ளுண்டு போவார்கள். பாவிகள் எல்லாம் நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள்.
அக்கினி கந்தகம் எரியதான கடலுக்குள்ளே தள்ளப்படுவார்கள், விடுவார்கள். சதா காலமும் அந்த அக்கினி கடலுக்குள்ளேயே காணப்படுவார்கள். அவர் வெளியே அவர்கள் வர முடியாது. பாவிகளுடைய முடிவு அவிதமாக இருக்கும். அக்கினி கடலுக்குள்ளே இருந்தவர்கள் ஒரு நாளும் கரையேற முடியாது. பாதாள கடலுக்குள்ளிருந்து, அகாத பாதாளமாகிய அந்த அக்கினி கடலுக்குள்ளிருந்து அவர்கள் ஒரு நாளும் வெளியே வர முடியாது. என்றென்றும் வேதனை, எல்லா நாளும் வேதனை, கோடா கோடி வருஷமும் வேதனை, என்றும் வேதனை, எப்பொழுதும் வேதனை. ஒரு நிமிஷம் ஆகிலும், ஒரு இமைப்பொழுது ஆகிலும் அவர்கள் வேதனை இல்லாமல் இருக்க முடியாது. அவ்விதமாக பாவிகள் நியாயந்தீர்க்கப்பட்டு நரக தீ கடலுக்குள், நரக தீ கிடங்குக்குள், அக்கினி கடலுக்குள், அக்கினி கந்த எரிதான கடலுக்குள் தள்ளப்பட்ட பின்பு இந்த நாம் காண்கிறதான அல்லது நாம் குடியிருக்கிறதான, நாம் வாசம் பண்ணுகிறதான, நாம் தங்கி இருக்கிறதான இந்த பூமி வெந்து அடிந்து ஒடிந்து போகும். அதற்கப்புறமாக புதிய பூமி உண்டாகும். புதிய பூமி விசேஷமாக உண்டாகும். விசேஷமாக இந்த பூமி பதிலாக புதிய பூமி பரப்பப்படும். மகிமையான பூமி பரப்பப்படும். நீதிவாசமாக இருக்கும் புதிய பூமி உண்டாகும். நீதிவாசமாக இருக்கும் புதிய பூமி பரம்பி அப்படி விசேஷமாக ஸ்தாபிக்கப்படும். நீதிவாசமாக இருக்கிறதான புதிய பூமி அப்படியே பரம்பி விசேஷமாக மகிமையாக, மகிமையின் மேல் மகிமையாக, மகிமையின் மேல் மகிமை அடைந்த அனுபவத்தோடு புதிய பூமி உண்டாக்கி ஸ்தாபிக்கப்படும். புதிய வானங்களும் உண்டாக்கப்படும். புதிய வானங்களும் தோன்றும். அவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டு விட்டன. யோவான் புதிய வானம், புதிய பூமி இவற்றையெல்லாம் கண்டதாக சாட்சியிடுகிறான். அப்போ அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 21 சொல்லுகிறது, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முன்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமி ஒழிந்து போயின. முந்தின வானம் முந்தின பூமி ஒழிந்து போயின. சமுத்திரம் இல்லாமல் போயிட்டு, சமுத்திரமும் இல்லாமல் போயிட்டு. கடலும் இல்லை, கடலும் இல்லை, மலையும் இல்லை, ஆகாசமும் இல்லை. நான் காண்கிறதான ஆகாசமும் இல்லை, வானமும் இல்லை, வானத்தில் உள்ளதான ஒன்றும் இல்லை. நான் காண்கிறதான பூமியும் இல்லை, பூமியில் உள்ளதான ஒன்றும் இல்லை. சமுத்திரமும் இல்லை, கடலும் இல்லை, ஆறும் இல்லை, மலையும் இல்லை, குண்டும் இல்லை, குளமும் இல்லை, நீரூற்றுகளும் இல்லை, ஒன்றுமில்லை. மரங்களும் இல்லை, செடி கொடிகளும் இல்லை, பறவைகளும் இல்லை, ஆயத்த பறவைகளும் இல்லை, யாதொன்றும் இல்லை, யாதொன்றுமே இல்லை. எந்த ஜீவராசிகளும் இல்லை, உலகமே இல்லை, இந்த பூமியே இல்லை, இந்த பூ உலகமே இல்லை. வானமண்டலமாக உண்டான அதுவும் இல்லை, சூரியனும் இல்லை, சந்திரனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை, நவகிரகங்களும் இல்லை, மற்ற எதுவும் இல்லை. எல்லாம் அழிந்து ஒழிந்து போகும். இந்த பழைய பூமி அழிந்து ஒழிந்த பின் புதிய பூமி விசேஷமாக பரப்பப்படும். விசேஷமாக பரம்பி அங்கே இங்கே விசேஷமாக புதிய பூமி மகிமையாக ஸ்தாபிக்கப்படும். அது நீதி வாசம் நிறைந்தான பூமி. அங்கு அநீதி இல்லை, அக்கிரமம் இல்லை, ஆகாத கிரிகள் இல்லை, அசுத்தம் இல்லை, நேர்மை மாறான எதுவும் இல்லை, பொய் இல்லை, களவில்லை, சண்டைகள் இல்லை, பிணக்கங்கள் இல்லை, கோல் சொல்லுவதில்லை, குண்டணி கிடையாது, விக்கிரகாரான கிடையாது, பில்லி சூனியம் கிடையாது, ஏமாற்றோ சதிவோ கொலைவாதங்கள் எதுவும் கிடையாது, குடிவரிகள் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அங்கு மகா பரிசுத்தமான தேவன் வாசம் பண்ணும் பூமி. அட பரிசுத்த ஜனங்கள் வாசம் பண்ணும் பூமி, மகா பரிசுத்த தேவன் பூமி. அவர் வாசம் பண்ண போறதான பூமி, அவருடைய ஜனங்களும் வாசம் பண்ணுகிறதான புதிய பூமி. அது மகிமை நிறைந்த பூமி, மிகவும் ஆச்சரியப்பட்டதான பூமி, பரிசுத்தமான பூமி, நீதி நிறைந்ததான பூமி. மகிமையின் மேல் மகிமை நிறைந்த அனுபவத்தோடு அந்த புதிய பூமி அப்படியே ஸ்தாபிதமாகும். புதிய வானங்களும் உண்டாகும், புதிய பூமி உண்டாகும்,
புதிய வானங்களும் உண்டாகும். அப்பொழுது என்ன? புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் அல்ல பரலோக ராஜ்யம் தேவலோகத்திலிருந்து இறங்கி புதிய பூமியிலே வந்து ஸ்தாபிதமாகும். புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம். இப்பொழுது எருசலேம் இருக்கிறது, அது பாவம் நிறைந்த எருசலேம், அது பாவிகளுடைய எருசலேமாக காணப்படுகிறது. இனி வரப்போறதான எருசலேம் என்ன? புதிய எருசலேம், நவ எருசலேம், பரிசுத்தமான எருசலேம், புதிய எருசலேம், நீதிரைந்தான எருசலேம் அல்ல பரலோக ராஜ்யம். அதை சீயோன் என்று சொல்லுவார்கள். பரமசீயோன், பரமகானான், பரமகானான் என்று சொல்லுகிறார். பரமசீயோன் அல்ல சொர்க்கலோகம் அல்ல மோட்சலோகம் அல்ல விண்ணுலகம் என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்தை என்ன புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் என்கிறோம், பரமசீயோன் என்கிறோம், பரமகானான் என்கிறோம், பரலோக ராஜ்யம் என்கிறோம், தேவடைய ராஜ்யம் என்கிறோம். தேவடைய ராஜ்யம் என்று சொல்லுகிறோம், பரலோக ராஜ்யம் என்று சொல்லுகிறோம், சொர்க்கராஜ்யம் என்று சொல்லுகிறோம், மோட்சலோகம் என்று சொல்லுகிறோம், விண்ணுலகம் என்று சொல்லுகிறோம், முத்தி என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். விதமான பல பெயர்கள். இது இப்பொழுது தேவலோகத்தில் தேவன் தங்கி இருக்கிறதான லோகம்தான் தேவலோகம். அதுதான் பரலோகம் என்று சொல்லப்படுகிறது. இது என்ன? அங்கிருந்தா ஆண்டவர் தங்கி இருக்கிற அந்த தேவலோகத்திலிருந்து அப்படியே இறங்கி இந்த பூமியிலே வந்து அப்படியே அமரும். கையினால் செய்யப்பட்டது அல்ல, தேவனால் கட்டப்பட்டது. தேவன் தான் அவருக்கெல்லாம் காரணர். அவருடைய அளவு அவருக்குரியது, அவரால் உண்டு பண்ணப்பட்டது. அந்த பிளான் எல்லாம் அவரால் தயார் பண்ணப்பட்டது. அந்த அலங்காரங்கள் எல்லாம் அவரால் தீர்மானிக்கப்பட்டது. அதை ஒரு காலம் பார்த்து ஆசை தீராது. எத்தனை வருஷம், கோடி கோடி கணக்கான வருஷம் பார்த்தாலும் அதை பார்த்து ஆசை தீருகிறது இல்லை. அதன் அழகு அப்படி இருக்கும், அதன் ஜொலிப்பு அப்படி இருக்கும், அதன் விசேஷம் அப்படி இருக்கும், அதன் பளபளப்பும் அது ஜொலி ஜொலிப்பும், அதில் அலங்காரங்களும் அதில் முத்துக்களும் அதில் உள்ள கற்களுடைய அலங்காரங்களும் அதோட முத்துக்களுடைய அலங்காரங்களும் அலங்காரங்கள் எல்லாம் அது விசேஷமானதாக இருக்கும். தெருக்கள் எல்லாம் தங்கத்தாலான தெருக்களாக இருக்கும். தெருவெல்லாம் தங்கத்தாலான தெருக்கள். மாடி கட்டடங்களும் உண்டு, மாடி வீடுகளும் உண்டு, மேலறைகள் மாடி வீடுகளும் உண்டு, பெரிய கட்டிடங்களும் அங்கு உண்டு. பெரிய நகரம், பெரிய பட்டணம், பெரிய வீடுகள், மாடி வீடுகள், இந்த உலகத்தில் யாராலும் செய்யக்கூடாதான மாடி வீடுகள், மேலறைகள், அது விசேஷமான அறைகள் எல்லாம் உண்டு. அது ஒரு பட்டணம், அது ஒரு நகரம், அது ஒரு ராஜ்யம். அது பட்டணம் என்று சொல்லலாம், நகரம் என்று சொல்லலாம், அது ராஜ்யம் என்று சொல்லலாம். அவ்வளவு பெரிது, அவ்வளவு விஸ்தாரமானது, அவ்வளவு விசாலமானது, அவ்வளவு நீளமும் அகலமும் உயரம் ஒன்று போலானது. அப்படி அவரால் வடிவமைக்கப்பட்டதான பட்டணம், உருவாக்கப்பட்டதான பட்டணம். வெளிப்படை விசேஷம் 21 அதிகாரம் 10 வசனம் முதல். பெரிதும் உயர்வமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். ஒரு தூதன் யோவானை என்ன எங்கே கொண்டு போனான்? பெரிதும் உயரமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை, பர்வதம் பெரிய மலையின் மேல் கொண்டு போனான், ஆவியிலே கொண்டு போனான். தேவனுடைய மகா மகிமை அடைந்த எருசலேம் அல்ல பரலோக ராஜ்யம் அல்ல தேவனுடைய ராஜ்யம் அல்ல தேவனுடைய வீடு அல்ல தேவனுடைய நகரம் அல்ல தேவனுடைய பட்டணம் அல்ல சொர்க்கராஜ்யம் அல்ல மோட்சலோகம். அதை யாரு? யோவானை காண்பித்தான். தேவனுடைய மகிமை அடைந்த புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து
இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தார். எனக்கு காண்பித்தார். பரலோக ராஜ்யம் மேலேருந்து இறங்கி வந்து இந்த பூமியிலே, இந்த புதிய பூமியிலே இனி ஸ்தாபிக்க போறதான அந்த நீதி நிறைந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்படுகிறதை அந்த தூதன் யோவானை ஆவியிலே ஒரு பெரிய உயர்ந்த பர்வத்தின் மேல் கொண்டு போய் நிறுத்தி காண்பித்தான். புதிய பூமியை காண்பித்தான். புதிய பூமியை யோவான கண்டான், காண்பித்தான். இனி என்ன? புதிய வானத்தையும் கண்டான். அப்பொழுது தேவலோகத்தில் நல்ல தேவனிடத்திலிருந்து புதிய எருசலேமாய் பரிசுத்தங்களால பரலோக ராஜ்யம் அங்கிருந்து இறங்கி அப்படியே அது ஜொலித்து கொண்டு மிகவும் அலங்காரத்தோடு பார்க்க முடியும், அவ்வளவு அலங்காரத்தோடு இறங்கி வருவதை அவன் கண்டான். அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கு நொழியுள்ள வஜ்ரக்கல்லை போலவும் இருந்தது. ஒளி பிரகாசம் கண்ணை பறிக்கிறதான ஒளி இறங்கி வர கண்டான். பெரிய பட்டணம், பெரிய நகரம், பெரிய ஒரு ராஜ்யம், அல்ல வீடு. வீடு என்ன சொல்லுகிறோம்? இறங்கி வருவதை கண்டான். அதை பார்க்க முடியும், அவ்வளவு ஜொலி 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 என்று ஜொலித்துக் கொண்டே இருக்கிற அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த விலகும் உயர்ந்த இரத்தினக்கல்லை போலவும் பளிங்கின் ஒளியுள்ள வச்சிரக்கல்லை போல ஜொலித்துக் கொண்டிருந்தது. அதற்கு பெரிதும் உயரமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்கள் 12 வாசல்கள் இருந்தன. 12 வாசல்களும் இருந்தன அந்த வீட்டிற்கு அல்ல ராஜ்யத்து அந்த பட்டணத்திற்கு. 12 வாசல்கள் இருந்தன. கிழக்கே 3 வாசல், மேற்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல், வடக்கே 3 வாசல், மொத்தம் 12 வாசல்கள். 12 கதவுகள், 12 வாசல்கள், 12 இடமடியா உள்ளே போகலாம். 12 வாசல்கள் இருந்தன. வாசலின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். 12 தூதர்கள் அங்கே காவலுக்கு நின்றார்கள். ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு தூதர் நிறுத்தப்பட்டிருந்தான். அந்த வாசலின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரத்தாருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. இஸ்ரவேல் கோத்திரம் 12, இஸ்ரவேல் வம்சத்தார் 12 கோத்திரத்தார், 12 வம்சங்கள், 12 பேர். 12 ஆபிரகாம், அதுக்கப்புறமாக ஈசாக்கு, யாக்கோபு, இவர்கள் முற்பிதாக்கள். யாக்கோபு 12 குமாரர்கள், அவர்கள்தான் 12 கோத்திரத்தார். அதில் ஒரு கோத்திரம் யூதா, இன்னொரு கோத்திரம் மனாசே, இன்னொரு பல பேர்கள், காத், தான், இப்படி பல கோத்திரங்கள் உண்டு. 12 அந்த 12 பேருடைய பெயர்களும் எழுதப்பட்டிருந்தன. வாசல் மேல 12 பேருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. அந்த நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திவார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவர் என்றால் இயேசு கிறிஸ்து, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 12 அப்போஸ்தலருடைய 12 நாமங்கள் என்ன பெயர்களும் பதிந்திருந்தன, எழுதப்பட்டிருந்தன. 12 அஸ்திவார கற்கள், 12. அது ஒவ்வொரு அந்த அஸ்திவாரங்களிலும் அந்த ஒவ்வொருடைய பெயரும் எழுதப்பட்டிருந்தது. 12 அப்போஸ்தலர்கள், பேதுரு, யாக்கோபு, யோவான், இன்னும் யூதாசு பதிலாக தேவனால் எடுக்கப்பட்டதான மத்தியா. யூதாஸ் தள்ளப்பட்டு போனான், அவன் அத்துரோகி ஆகி போன ஆண்டவரை காட்டி கொடுத்து. அவன் பதிலாக மத்தியா அப்போஸ்தலனானான். இந்த 12 பேருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. 12 அஸ்திவாரங்கள், அதில் 12 பேருடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. 12 வாசல்கள், அதில் இஸ்ரவேல் கோத்திரத்தாருடைய
12 நாமங்கள் அல்லது யாக்கோவுடைய 12 மக்களுடைய பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. லேலுயா ஸ்தோத்திரம். என்னுடனே பேசினவன் என்னுடனே பேசினவன் அல்லது யோவானுடைய பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதில்களையும் அளக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அவன் அளக்கிற ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அந்த நகரம் சதுரமாயிருந்தது. அதன் அகலமும் நீளமும் சமமாயிருந்தது. அவன் அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அவன் அந்த கோலினால் அந்த நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவா இருந்தது. அது 12,000 ஸ்தாதி அளவா இருந்தது. அது அளவு. இந்த அளவு குறிப்பாக எவ்வளவு நமக்கு இப்ப சொல்ல தெரியாது. 12,000 அந்த கோலை வைத்து அளக்கும் போது 12,000 ஸ்தாதி அளவு இருந்தது. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமா இருந்தது. அது நீளமும் அகலம் உயரமும் சமமா இருந்தது. சமம். நீளமும் அகலம் உயரம் பார்த்தாலும் சமமா இருந்தது பட்டணம். அவன் அதன் மதிலை அளந்த போது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாயிருந்தது. 144 முழமாயிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அதன் மதில் வச்சிரக்கல்லால் வஜ்ரம் வைரம். வஜ்ரம் என்றால் வைரம். அதன் மதில் அல்ல காம்பவுண்ட் சுவர் எப்படி வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. எப்படி ஜொலிக்காது? தீட்டப்பட்ட வஜ்ரக்கல்கள், வஜ்ரக்கல்களால் வைரக்கற்களால் காம்பவுண்ட் சுவரெல்லாம் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. நகரம் பட்டணம் எல்லாம் தெரு எல்லாம் நடக்கிற இடம் எல்லாம் என்ன சுத்த பொன்னா இருந்தது. என்ன பளிங்கு ஒப்பான நல்ல தூய்மையான சுத்த பொன்னா இருந்தது. தெருவெல்லாம் பொன்னாலான தெருக்கள். நடக்கிற இடமெல்லாம் பொன்னின் மேல நடக்க வேண்டும். நடக்கிறவெல்லாம் மண்ணின் மேலும் அல்ல, கல்லின் மேலும் அல்ல, அல்ல வேற எந்த உலோகத்தின் மேலும் அல்ல, பொன்னின் மேல் நடக்கிறது. எல்லாம் நடக்கிறதான தெரு பாதை ரோடு எல்லாம் என்ன சுத்த பொன்னா இருந்தது. வாசிங்கள். அதன் மதில் வஜ்ரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. அதன் மதில் வைரக்கல்லால், வஜ்ரக்கல் என்றால் வைரக்கல், வைரக்கல்லால் கட்டப்பட்டிருந்தது. நகரம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான நகரம் பட்டணம் அல்லது அந்த பரலோராஜ்யம் தெளிந்த பளிங்குக்கு ஒப்பான சுத்த பொன்னா இருந்தது. நகரத்தின் மதிலின் அஸ்திவாரங்கள் சகலவிதமான ரத்தினங்களினாலும் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது. முதலாம் அஸ்திவாரம் வச்சிரக்கல், இரண்டாவது இந்திர நீலம், மூன்றாவது சந்திரகாந்தம், நான்காவது மரகதம், ஐந்தாவது கோமேதகம், ஆறாவது பத்மராகம், ஏழாவது சுவர்ண ரத்னமா, எட்டாவது படிக பச்சை, ஒன்பதாவது புஷ்பராகம், பத்தாவது வைடூரியம், 11வது சுனீரம், 12வது சுகந்தி. இப்படி 12 விதமான கற்கள், விலை மதிக்க கூடாத விலையேறப்பட்டதான கற்கள், தூய்மையான கற்கள் அல்ல, கேரட் பெரிய நல்ல மதிப்புள்ளதான கற்கள், அதுல சுத்தமான கற்கள், பொன்னெல்லாம் சுத்தமான பொன், தெருவெல்லாம் சுத்தமான பொன், வைர கற்கள் எல்லாம் சுத்தமான கற்கள், எல்லா கற்களும் மிகவும் விலை கூடினதான கற்கள், அது மிகவும் சுத்தமானவை, ஜொலித்துக் கொண்டே இருக்கும். 12 வாசல்களும் 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. 12 வாசல்களும் 12 முத்துக்களாயிருந்தன. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாயிருந்தது. ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்து. இனி உள்ள அலங்காரங்கள் எல்லாம் அதில் சொல்லப்படவில்லை. உள்ள அலங்காரங்கள் எல்லாம் சொல்லப்படவில்லை. அது அது எப்படிப்பட்ட அலங்காரம் என்று சொல்ல முடியாது. இது வெளியே பார்க்கும்போது முத்து, இந்த இது அஸ்திவாரங்கள், தெரு எல்லாம் தெரிகிறது. யோவான் கண்டான். உள்ள அலங்காரங்களோ அதில் எழுதப்படவில்லை. தேவனுடைய
தேவனுடைய மகிமை அதை பிரகாசிப்பித்தது. ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. ஆண்டவராய் இயேசு தான் ஆட்டுக்குட்டியானவர் என்றால் ஆண்டவராய் இயேசு. அவர்தான் விளக்கு, ரட்சிக்கப்படுதல் அவர்தான் வெளிச்சம், அவர்தான் அங்கு விளக்கு, அவர்தான் லைட், அவர்தான் வெளிச்சம். அவரிடத்தில் ஒளி ஜொலிக்கிறது. அவருடைய பிரகாசம் பார்க்க முடியாதது. ஆண்டவருடைய பிரகாசத்தை பார்க்க முடியாது. அவருடைய அழகை வர்ணிக்க முடியாது. அவருடைய மகிமையை சொல்லி அறிவிக்க முடியாது. அவருடைய அழகை சொல்லி அறிவிக்க முடியாது. அவருடைய தேஜஸை சொல்லி அறிவிக்க முடியாது. அவருடைய தோற்றத்தை வர்ணிக்க முடியாது. அவ்வளவு விசேஷமானவராக அங்கே வீற்றிருப்பார். அவரை பார்த்தும் ஒரு கால ஆசை தீர்வதில்லை. அவரை கண்டு ஒரு காலம் கண்ணுக்கு ஒரு கஷ்டம் உண்டாகிறதில்லை. அவரை பார்த்தால் எப்பொழுது பார்த்து கொண்டிருக்கத்தான் தோன்றும். இன்னும் அதில் உள்ள அலங்கரிப்புகளும் அவ்வளவு பிரமிப்புக்குரியதாக இருக்கும். ஆண்டவர் அங்கு வீற்றிருப்பதோ எல்லாவற்றும் விசேஷமாக எல்லா அலங்கரிப்பு பார்க்கும் மிக விசேஷமான அழகோடு, தேஜஸோடு, தோற்றத்தோடு, பொலிவோடு, புகழோடு, மிகவும் மேன்மையானவராக, மிகவும் உன்னதமானவராக, மிகவும் உன்னதமான தேவனாக, தேவாதி தேவனாக, ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தாவாக வீற்றிருப்பார். எப்பொழுது பார்த்தாலும் சந்தோஷம்தான். எங்கு பார்த்தாலும் சந்தோஷமாகத்தான் இருக்கும். மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சி, நித்தியமான மகிழ்ச்சி. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் கடைசி வசனம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். அல்ல புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்துக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி, நித்திய சந்தோஷம். ஒரு கால சந்தோஷத்துக்கு குறவில்லை, ஒரு கால மகிழ்ச்சி குறவில்லை. சஞ்சலமோ தவிப்போ இனி இல்லை. எந்த சஞ்சலமும் இல்லை, எந்த துக்கமும் இல்லை. மரணம் இல்லை, வியாதி இல்லை, நோய் இல்லை, ஒரு பிரதிபலமும் இல்லை. கோடா கோடி 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 எத்தனை வருஷம் சொல்ல முடியாது. எல்லா வருஷமும் அவரோடு கூட சந்தோஷத்தின் மேல் சந்தோஷத்தை அனுபவித்து அங்கேயே அவருடைய ஜனங்கள் காணப்படுவார்கள். ஒவ்வொரு சமயத்தின் பேச இருக்கிறதான கர்த்தருடைய திருவார்த்தையில விசுவாசியுங்கள், லட்சியப்படா உடனே லட்சியப்படுங்கள், பின்மாற்ற உயிர்ப்பப்படுங்கள். இன்னும் அவர் தேவையான ஆசீர்வாதங்களுக்காக பாவாரிக்கையோடு கண்ணீரோடு தங்களை தாழ்த்தி உரிமையாக ஜோம் பண்ணுங்கள். இப்படி ஜோம் பண்ணும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நோய் வியாதிகள் நீக்குவார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், குடும்ப வாழ்க்கை ஆசீர்வதிப்பார். உலகத்தில் ஆசீர்வப்பட்டு ஜீவிக்கலாம், சமாதானத்தை ஜீவிக்கலாம். முடியல பல்லவராஜில் சென்று இயேசு கிறிஸ்துவோடு கூட என்னைக்கு ஆளுகை செய்யலாம். ஆண்டவர் நமக்காக புதிய வானம் புதிய பூமி எல்லாம் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பல்லவராஜ்யத்தையும் நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். புதிய எருசலேமை பரிசுத்த நகரத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நீதி வாசமாயிருக்கும் புதிய பூமி, நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்கள், மகிமையான பரிசுத்த நகரமாய் பல்லவராஜ்யம், நீதி நிறைந்த ராஜ்யம் அது நமக்கு அந்த ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்ளும்படியாக யாவரும் ஜாக்கிரதை ஜோமனங்கள். கர்த்தருங்கள் அளவில் அதிகம் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடப்பெரியர்களுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களையும் புதிய பூமியையும் நல்லதாவே நீர் வாக்கு தந்தம் பண்ணி இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களுக்கென்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே நீர் வாக்கு பண்ணியிருக்கிறதான நீதி வாசமாயிருக்கும் புதிய பூமியில் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை பல்லவ ராஜ்யத்தை நீர் ஸ்தாபிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். அங்கே உடைய ஜனங்களை நீர் கொண்டு குடியேற்ற போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உடைய ஜனங்களை நீர் பல்லவ ராஜ்யத்தில் கொண்டு குடியேற்றி சதா காலமும் உடைய ஜனங்கள் உம்மோடு கூட இருக்கும் பாக்கியத்தை நீர் கொடுக்க போகிறவராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். இந்த மகிமையான ராஜ்யத்துக்குள், அந்த அசைவில்லா ராஜ்யத்துக்குள், தேவனால் கட்டப்பட்ட கைவேல இல்லாத வீண் வீட்டிற்குள் நல்லதாவே யாவரும் பிரவேசித்து
இன்றைக்கு உம்மோடு கூட அளவில்லாத சந்தோஷத்தோடு, அளவில்லாத மகிழ்ச்சியோடு, அளவில்லாத ஆனந்தத்தோடு, நித்தியமான மகிழ்ச்சியோடு, நித்தியமான சந்தோஷத்தோடு, நித்திய காலமாக உம்மோடு கூட ஆளு செய்யும் பாக்கியத்தை நல்ல பிதாவே யாவரும் பெற்றுக்கொள்ளத்ததாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. எல்லா குடும்பம் தங்கியறலும், வாசம் பண்ணிடலும், குழந்தைகள் சிறிய பெரிய எல்லாரும் ஆசிரியத்தலும் காத்தரலும், யாருமே கிருபையாக இருக்குமாறு அன்பார் தயவாரும் மேல்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரபிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானோட ஐக்கியமும் நம் அனைவர் மேலும் சபையினத்தோடு கூட இருப்பதாக ஆமென்.